எல்லாருக்கும் வணக்கம். 230 தொகுதி தொகுதி 234 தொகுதி. நாளைக்கு அண்ணன் சிஎம் ஆக போகிறாரு. சார் முகசாமி சார், திமுக சார், நாங்கள் வந்து யூடியூப்லேயே நாங்கள் இலங்கையிலேருந்து அவருக்கு வந்து அவர் சிஎம்னு சொல்லி முடிவு பண்ணி ஜட்ஜியை வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அதாவது இலங்கை தமிழ் மன்ற ஒரு பேர் போட்டு அங்கத்தி நாட்டு ஆளுங்களே விஜய் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் சிஎம் அப்படின்றாங்க. நீங்கள் சார் நான் ஃபேஸ்புக்கில் போடுறத வந்து நீங்கள் வந்து ஆப் கட் பண்ணுறீங்க. அதை கட் பண்ணாக்கா போய் யூடியூப்பில் பார்க்க மாட்டாங்களா மக்கள்? நீங்கள் ஃபேஸ்புக்கை கட் பண்ணிடலாம். நான் போடுற வீடியோவை கட் பண்ணிடுறியா? அப்புறம் முக்கியமான தளபதி விஜயண்ண தளபதி போட்டால் வந்து அதையும் கட் பண்ணிடுறியா? அவங்க தோற்றுறோன்னு சொல்லிட்டு பயம் வந்துச்சு அவங்களுக்கு. அதனால தான் மூடி வைக்கிறீங்களா? அதெல்லாம் லாக் பண்ணி வைக்கிறீங்களா? நீங்கள் லாக் பண்ணால் கூட நாங்கள் போயிட மாட்டோம் சார். நாங்கள் எல்லாத்தையும் துணிச்சு தான் இருக்கிறோம். அண்ணன் விஜயண்ணா வரலனாக்கா, நாட்டுக்கு சிஎம் ஆகலனாக்கா எத்தனை உயிர் பறி போகுது பாரு. அதுக்கெல்லாம் காரணமாக நீங்கள் தான். ஃபஸ்ட்டு நான் உயிரை விடுவேன். இங்கே கறி குச்சிடுவேன். எல்லாம் தூக்கு மாத்திரை போட்டு செத்துருவேன். செத்துட்டு மறுநாள் நல்லா அடுக்கலாம் பண்ணுறாங்க வந்து. ஆனால் விஜயனா செத்துட்டுனா கூட சாவு வந்து பார்த்துட்டு போகணும். என்னென்னா உங்களுக்கு கோசம் நான் போராடி நிற்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கண்ணகி நகரில் சென்னை 96 நம்ம கண்ணகி காவல்துறைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நான் பண்ணுறதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. எல்லாமே நான் ஒரு விஷயம் பண்ணுறேனாக்கா அது காவல்துறை மெயினாக தெரியும். தவறாக பேசுகிறேன்னா, தப்பாக நல்லது பண்ணுறேன்னா கெட்டது பண்ணுறான்னு கரெக்டாக அவங்களுக்கு தெரியும். வந்து தப்பு பண்ணியிருந்தேனாக்கா அவங்ககிட்ட போய் நானே போய் சரண்டர் ஆகிடுவேன். நான் தப்பு பண்ணலை. மக்களுக்கோசம் உங்களை மாரி மக்களுக்கோசம் நீங்கள் பண்ணுறது நல்லதெல்லாம் நான் எல்லாரும் தெரிய வச்சுருக்கிறேன். இந்த கண்ணகி நகரில் உங்களுக்கு வந்து இலைகள்லேருந்து சப்போர்ட் பண்ணி ஜட்ஜியாக வந்து உங்களுக்கு வந்து அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு பேரை வச்சு விஜய் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நம்ம இளைஞர்களை வந்து ஒருத்தர் இதுவும் சொல்கிறாரு. சப்பாரெலாம் போட்டுன்னு அவர் சொல்கிறார். பேர் சொல்லலை. அந்த நாட்டிலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. அப்போ இந்த 234 தொகுதியில் உங்களுக்கு இவ்வளோ எதிர்ப்பு இருந்தால் அப்போ இவங்களாம் மொத்தம் எல்லாம் கூட்டணியாகிறாங்க. வந்து எல்லாத்தையும் நான் பார்த்தேன். மொத்தம் ஒரு 7, 8, 9 பேர்கிட்ட கூட்டணியாகிறாங்க. எந்தெந்த கட்சியாக இருந்தால் பார்க்கல. திமுக வண்டி தான் பார்த்தேன். இதெல்லாம் புது முகமாக ஆள் செட் பண்ணிக்கிறாங்க. போது நாளைக்கு பார்க்குறேன். நான் நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு போகிறேன்ற, நாளைக்கு எத்தனை மணி போட்டிக்கு போகிறீங்க எல்லாத்தையும் போய் பார்த்தார இதில் அதனால தான் ரீசார்ஜ் பண்ணி டிவி ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். செல்லில் நான் பார்த்துருக்கேன். உயிருக்கு வைப்பில்லைண்ணா. உயிருக்கு போயிடுச்சுனாக்கா நீங்கள் வந்து என் முகத்தை பார்த்தா போதும். அவங்க அந்த கட்சியால் நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டுக்கிறேன். 20 வருஷம் ஜெயிலு, 5 வாட்டி மிஸ்ஸா, 5 வாட்டி ஜெயிலு ரிமாண்டு. அதெல்லாம் என் குடும்பத்தில் 5 பேர் செத்துக்கிறாங்க. அதுக்கு பதில் என்ன பதில் சொல்லலை. ஏதுக்கு பதில் சொல்லலை. இதுக்கு நான் 10 வருஷம் ஓட்டு போட்டுக்கிறேன். அந்த பதிலை நான் எனக்கு சொல்லலை. எல்லாமே சொன்னால் தான் நான் வீடியோ போடுறத நிப்பாட்டுவேன். அப்படி இல்லைனாக்கா வருஷத்தில் 365 நாள் இருக்குது. அந்த 365 நாள் நான் ஒரு நாள் வீடியோ போட்டு தான் இருப்பேன். எல்லாருக்கும் நன்றி. தொகுதி ஜனங்களை அண்ணன் விஜயண்ணா ஈசப் விஜயண்ணா மறந்துடப்படுங்க. வந்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டை யாரையும் காப்பாற்ற முடியாது. எல்லாருமே நம்ம நாட்டு மேலே வந்து ஒரு குறிக்கோளாகிறாங்க. எல்லாருக்கும் போராடி நம்ம நாட்டை வந்து நம்ம விட்டா வரணும்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் விஜயண்ணா சிஎம் வந்து தளபதி வந்து போராடி நிற்கிறார். நினச்சிருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணால் அவர் வந்து சுத்த வச்சு வேலையை பார்த்துட்டு போயிடலாம். அவங்க ஒன்றமாக நம்ம யோசனை போராடுறா அதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். எல்லாமே சிந்திக்கணும். இந்த அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் நடிகர் அவர் வந்து இந்த அளவுக்கு போராடுறாருனாக்கா அப்போ நீங்கள் அப்போ நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, மக்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் பண்ணுற இதுவை வந்து எடுத்து மக்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒன்று பண்ணிக்கிறார். அவரை மனுத்தினாக்கா நம்ம மனுஷனாக கிடையாது. நம்ம வாழ்க்கை அர்த்தமே இல்லை.